பாருங்க நாங்க போட் லைஃப் காரிங் பண்றோம். ஐயோ கடலுக்குள்ள செல்ல போட்டுப்பேங்க செத்த நேரத்துல. ப்ரோ வந்து என்ன தெரியுமா நினைச்சு வந்தாரு, நம்ம கோவால மாதிரி இங்க நிறைய பேர் பாத்தீங்கன்னாக்க சுத்துவாங்க அப்படி இப்படின்னு நினைச்சு வந்தாரு ப்ரோ. வணக்கம், நான் தான் உங்க பாபு. கைஸ் இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம ஆலப்புழா பீச்சில் தாங்க இருக்கோம். இந்த இடம் தான் பாத்தீங்கன்னா எப்பவுமே டேஞ்சரஸான ஏரியா. நம்ம பார்த்தீங்கன்னா ஆலப்புழாவில் சுற்றி பார்த்தது தான் இந்த வீடியோ நீங்கள் பார்க்க போகிறீங்க. பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். மறக்காம பார்த்தீங்கன்னா புதுசாக பார்த்தோம்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ நம்ம வீடியோ பார்க்கலாம். எங்கே போகிறோம்னா கேரளாவில் போய் மேக்ஸிமம் சுற்றி பார்க்க போகிறோம். ஐடியா இது வரைக்கும் இல்லை எங்கே போனோம்னு. நீ போக நான் வந்து ஐடியா பண்ணிட்டு நான் அப்படியே பேசாமல் வாங்க பைக் ஓட்டோட கண்டினியூ பண்ணலாம். ஜிசு ப்ரோ மேலே தூக்கி வச்சிட்டாருங்க. கீர்த்தி சுரேஷ் அவங்க இதே மாதிரி பிரிட்டாக வச்சுருப்பாங்க. இங்கே ஒரு கேமரா மோந்து பார்க்குது. கணக்கு ஆரம்பிச்சிடலாங்க. நீ நேராக பார்த்தீங்கன்னா கேரளா தாங்க. ஆனால் ஃபஸ்ட்டு வந்து இந்த டோல் இல்லை ப்ரோ. நாங்கள் கிட்டத்தட்ட நிறைய தடவை இந்த பக்கம் வந்திருக்கோம். 2018, 17 சம்திங்லாம் இங்கிட்ட வந்திருக்கோம். அப்போல்லாம் டோல் இல்லை, இப்போ தான் போட்டிருக்காங்க புதுசாக. இப்போ வந்து கரெக்டாக கும்பலிக்கு மேலே நிற்கிறோம். நம்ம லொக்கேஷன் போட்டுடலாங்க, எந்த ஏரியா போகலான்றத. கோட்டயம் போனால் பீச் பார்க்கலாம். பீச்சுக்கு போகுமா? ஆனால் 150 கிலோமீட்டர் வரும். இங்கே போகுமா? இந்த இடத்துக்கு போகுமா? கொச்சி போகுமா? கேரளாவே போயிடுவோம் ப்ரோ. அதான் ப்ரோ, இதெல்லாம் கேரளா தான் ப்ரோ. கேரளாவில் மெயினான பிளேஸ் எங்கே போகலாம்? கொச்சி போகலாமா? இங்கே போகலாமா? இல்லை ஆலப்புழா போகலாமா? உங்களுக்கு எங்கே பிடிச்சிருக்கோ அங்கே போகலாம். ஆனால் ஆலப்புழா போனால் நம்ம வர நைட் ஆயிடும். நம்ம பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஆலப்புழா போகலாமா கொச்சி போகலாமா? அங்கே போயிட்டு பக்கத்தில் டிசைன் பண்ணிக்கலாம். இந்த இடம் நல்லா பக்கமாக இருக்குன்னு சொல்லிட்டு ஆலப்புழா போயிட்டு அதுக்கப்புறம் கொச்சி போயிடுவோமா? ரைட், ஓகே. எது பக்கத்தில் இருக்கு? எது பக்கத்தில் இருக்குன்னா தெரில ப்ரோ. அது ஆலப்புழா பக்கத்தில் இருக்கா கொச்சி பக்கத்தில் இருக்கா? ஆலப்புழா. அப்போ ஆலப்புழா போயிட்டு அதுக்கப்புறம் கொச்சி போயிடுவோம். கொச்சி போயிடும்ட்டிங்களா? ஒரே நாள் இந்த ட்ரிப்பை பார்த்தீங்கன்னா முடிக்கணும். வாங்க போக மாட்டோம்ல, கண்டினியூ பண்ணுறேன். நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ கும்பலி பக்கத்தில் இருக்கோங்க. இங்கே பார்த்தீங்களா நம்ம கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா கேரளாவுக்குள்ளே வந்துட்டாங்க. அதாவது என்ட்ரன்ஸில் இருக்கோம் இப்போ நம்ம. இது பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு. இதுக்கு அந்த பக்கம் போயிட்டோம்னா கேரளாங்க. இதுக்கு என்ன பார்த்தீங்களா பார்ன்றது கூட கேரளா மொழியிலையும் இது போட்டு வச்சுருக்காங்க. பார்த்தீங்களா எல்லாமே பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு பீப்புள். அப்படியே போக போக பார்த்தீங்கன்னா கேரளா பீப்புள் வர ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் ரொம்பவுமே ஷார்ட்டாக இருக்குது ப்ரோ. ஆனால் கார்னரிங் அடிக்கிறதுக்கு நம்மளோட பைக் சூப்பராக இருக்குங்க. கார்னரிங்கில் நம்ம எப்பயுமே ட்ரிப்பில் போனீங்கன்னா சேஃபாக போங்க, ஹெல்மெட் போட்டு போங்க. ஓ மை காட், இது ஏதோ டேமா? இல்லை ப்ரோ, நம்ம எதிர்த்தாம் ப்ரோ. ஏதோ பெரிய பெரிய பைப்புலேருந்து தண்ணி இறக்குறாங்கப்பா. இது ராட்சச பைப்பு. அதாங்க தண்ணி கொண்டு போடுறதுக்கு தாங்க. இதெல்லாம் எப்படி ரெடி பண்ணியிருப்பாங்க? ப்ரோ ஷாக்கிங்காக இருக்கு ப்ரோ. எனக்கே அவ்வளோ கஷ்டம் ப்ரோ. இது இங்கே ஒரு மங்கீஸ். கும்ளி, தேனி, ஒட்டஞ்சத்திரம், தாராபுரம், கோயம்புத்தூர். பாருங்க காய்ஸ், நீங்க வாய் ஸ்டார்ட் பண்ணிக்குவீங்களா? அவர் மண்டே பார்த்தீங்களா? பார்த்தேன். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம ஆலப்புழா கிட்ட வந்துட்டோம். இங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு 50 கிலோமீட்டர் சம்திங் இருக்கும்னு நினைக்கிறேங்க ப்ரோ. தெரியுதா இப்போ இவங்க இருக்கிறது கண்ணு? அந்த குலவி கொத்திருச்சு ப்ரோ. குலவியே ஏதோ ஒன்று கொட்டிருச்சுங்க வர்றப்ப. சரியான டைடு, தூக்கமாக வேறு வந்துருந்துச்சு. என்ன ப்ரோ, எத்தனை பேர் குறுக்க வந்தாங்க? அதெல்லாம் மூவ்மெண்ட்லாம் வந்து நம்ம எடுக்க முடியலாங்க. என்ன டைசன் பார்த்தீங்கன்னா நம்மளோட கோப்ரோ கேமரா பார்த்தீங்கன்னா சார்ஜ் இல்லாமல் போயிடுச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன கலர் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா 2 புரோட்டா, ஒரு பீஸ் கறி ஒன்று வாங்கியிருக்கோங்க. மதுரையில் பார்த்தீங்கன்னா புரோட்டா சாப்பிட்டுருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேரளா புரோட்டாவும் அல்டிமேட்டுங்க. ப்ரோ புரோட்டா சாப்பிட்டு வந்தோம், எப்படி இருந்துச்சு? ஆனால் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 5 புரோட்டா ஒரு பீஃப் கறி வாங்கியிருந்தோங்க. மொத்தம் வந்து 200 இருந்துச்சு. அப்போனா ஒரு புரோட்டா வந்து 20 ருபீஸ் வருது, 20 ரூபா வருது. ஒரு புரோட்டா வந்து 20 ரூபா, சிக்கன் கறி வந்து 100 ரூபாங்க. மொத்தம் 200 ரூபா வந்துருக்கு. நல்லா இருந்துச்சு. ஆனால் இந்த இடம் வந்து இப்போ லொக்கேஷன் எப்படின்னா நல்லா வந்து ஹீட்டாக இருக்குது. என்ன ப்ரோ, சரியான ஹீட்டு. சென்னை மாதிரி இருக்குங்க நம்ம கேரளா. இங்கே பாருங்கள், கேரளா ட்ரெயின் போகுது. கேரளாவோட ரயில்வே ஸ்டேஷனுங்க, சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. கேரளாவில் பார்த்தீங்கன்னா நம்ம ஜெயம் ரவி படம் ஓடுதுங்க. ஜனவரி 14 ஏதோ கேரளா மூவியில் ஏதோ பேர் படம் பேர் காமிச்சிருங்க. உங்களுக்கு தெரிஞ்ச அதை மறக்காம பார்த்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். கேரளா பஸ் ஸ்டாண்டு பார்த்துக்கோங்க. ஆலப்புழா
சைடு போய் சுற்றி பார்த்து வருமா, இந்த சைடு போய் சுற்றி பார்த்து வருமா? சைடு கேஸ் சுற்றி பார்க்கணும். கேஸ் அதிகமாக இருக்குமா உனக்கு? இப்படி போவோம். ரைட்டு. எல்லாரும் பார்த்தீங்கன்னா ரோட்டில் தான் வண்டி ஓட்டி பார்த்துருப்பீங்க, செகதியில் கூட ஆஃப் ரோட்டில் கூட வண்டி ஓட்டி பார்த்துருக்கீங்க, பீச் மண்ணில் வண்டி ஓட்டி பார்த்துருக்கீங்களா? நம்ம அதில் ஓட்டுறோம். ஏன்னா ரொம்பலாம் உள்ளே போகக்கூடாது, என்ட்ரி நோ என்ட்ரி வருது. சீனின் திருவிளையாடல் ஆரம்பம். ஓகே போலாமா? ஓகே கைஸ், நம்ம பார்த்தீங்கன்னா ஃபைனலாக பீச்சுக்கு வந்துட்டோம். ஆனால் நமக்கு லைட்டாக மூட்டு கண்ணு மூட்டு வீங்கிருக்கு. நம்மளோட பைக்கை பார்த்தீங்கன்னா அந்த கல் நிப்பாட்டிட்டு வந்துட்டோங்க. ரெண்டாவது என்ன பிரச்சனை பார்த்தீங்கன்னா, நம்ம கொண்டு போய் நம்ம பைக்கை வந்து சாகசம் அல்டிமேட்டாக நம்ம வீடு பண்ணலான்னு ஐடியா பண்ணுது. ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸில் நோ என்ட்ரின்னு பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உள்ளே கொண்டு போக முடியல. என்ன ப்ரோ, இது வரைக்கும் நம்ம டேன் பண்ணிட்டு அப்படியே வச்சுட்டு வந்துட்டோம். எதுக்கு? கடத்து போறியா? ஆத்துக்கு தூக்கிட்டு போய் அடிப்பாங்க. அப்போ இல்லையா குனியில் அடிப்பாங்க பாரு விவேக்க. என்ன ப்ரோ உள்ளுக்கு நடுவில் ஏதோ ஒரு நிற்க வச்சிருக்காங்க, என்னது இது? என்ன ப்ரோ குளிக்கிறியா ப்ரோ? வீட்டில் தான் குளிக்க மாட்டேற, கடலில் வந்தாச்சும் குளி. ஓ இது எல்லாம் மாதிரிப்பா. அவ்வளோ என் காலெல்லாம் நினச்சி நான் சோழி முடிஞ்சிச்சு ப்ரோ. அந்த இடத்துல போய் வீடு எடுப்பாங்க ப்ரோ, நல்லா இருக்குல்ல ப்ரோ? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம ஆலப்புழா வரதே பிளான்ல இல்லை, கேரளா போய் சுற்றி பார்க்குறதா பிளான். ஏன் ப்ரோ? ப்ரோ வந்து என்ன தெரியுமா நினச்சி வந்தார், நம்ம கோவாவில் மாதிரி இங்கே நிறைய பேர் பார்த்தீங்கன்னாக்கா சுற்றுவாங்க அப்படி இப்படிலாம் நினச்சி வந்தார் ப்ரோ. ஆனால் கொஞ்சம் கம்மி தாங்க. எதுக்கு நீங்கள் வந்து நிற்கிற வந்து டைலாக் சொன்னார். என்ன டைலாக்னாக்க கேஜிஎஃப் டைலாக் சொன்னாருங்க. இந்த கடலோட ஆழம் என்ன தெரியாது, ஆழம் தெரியாமல் காலை விட முடியாதுக்கு இருக்காருங்க. ஒரு வாட்டுக்கு சரியான காமெடி. ஒரு வீடியோ சொன்னேன், அதுக்கப்புறம் ஒரு ஃபோட்டோ ஷூட் ஒன்று. ஓகேவா? அந்த வடிவில் காமிப்பாங்கல்ல ப்ரோ, சுறா படத்தில் காமிப்பாங்கல்ல, டேய் போட்டை வேண்டாம் ரோட்டில் மாட்டி இருக்கிறது, அந்த மாதிரி இருக்குங்க. பக்கத்தில் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது போட்டு. இது இங்கே போட்டு போனால் ஓகே, ஆனால் வெளியே போட்டு போனால் யாரும் இந்தா மிஷின் போடுந்தா போடு. கடல் பண்ணி வந்துருச்சுன்றாங்க. நம்ம எது கண்ணாடி வாங்காம கண்ணு பார்த்தீங்கன்னா நமக்கு லைட்டாக வீங்கி இருக்கு. அது இந்த ஆமாம் அவர் அர்ஜென்ட்டுக்கு தாங்க நம்ம இந்த காடி வாங்கியிருக்கோம். நல்லா இருக்கா ப்ரோ? இவர் இப்போ கண்ணாடியை போட்டு போனான்னா எல்லா பிள்ளைகளும் இவருக்கு தாங்க சொந்தம். அப்படிலாம் இல்லைங்க, எங்க நீங்கள் வேறு. ஓகே கைஸ், நம்ம பார்த்தீங்கன்னா வேறு லெவலாக பார்த்தீங்கன்னா வியூ பண்ணி பார்த்துட்டு இருக்கோம் ஈவினிங்கில். ப்ரோ என்ன ப்ரோ எப்படி இருக்குது? அல்டிமேட்டாக இருக்கா? அல்டிமேட்டு வேறு லெவல். ஆமாம். ப்ரோ போட்டிங் போக ஆரம்பிச்சிட்டாங்க ப்ரோ. சொல்லிக்கே ப்ரோ, எனக்கு ஒரு ரீல்ஸ் மட்டும் எடுத்துறீங்களா? எந்த மாதிரி இருக்குல்ல சாங் போடலாம்? எனக்கு பிடிச்ச சாங்னா எஸ்கே சாங் தான். ஐயோ போட்டிங் அங்கே ப்ரோ பறந்து போய்க்கிருக்கு ப்ரோ, அல்டிமேட்டாக இருக்கு ப்ரோ. ஓ மை காட். ஓகே காய்ஸ், நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம போட்டிங் போக ஆரம்பிச்சிடலாம். சஜ்ஜா வலுக்குதுங்க. வாவ் அல்டிமேட். போடு போச்சுங்க, சோலி முடிச்சுங்க. ஓ மை காட். ஆனால் ஐஃபோன்னால ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓ மை காட். பை ப்ரோ பை நம்ம கூட வீடியோ எடுக்கலாம். ஓகே எடுத்துலாம். வாவ் காய்ஸ், நம்ம பார்த்தீங்கன்னா நடுக்கடலில் போய்க்கிருக்கோம். மொபைலில் கீழே போட்டோம்னா சோலி முடிஞ்சு போலங்க, அந்த மாதிரி தான் இருக்குங்க. பாருங்க நம்ம எவ்வளோ தூரம் போய்க்கிருக்கோன்னு. பா போட் ட்ரெயின் தான், போட் ட்ரெயின் தாங்க பறக்க விடுதுங்க.
ப்ரோ ஃபோட்டோ எடுக்கலாமா? பெட்ரோல் இல்லையா ப்ரோ? என்ன ப்ரோ நடுக்கல்ல பெட்ரோல்? கைஸ் இங்க பாருங்க அல்டிமேட்டா நம்ம தான் ஃப்ரண்ட்ல இருக்கோம். நீ டிஃபரண்ட் இருக்கீங்க, நான் எப்படி இருக்கேன்? மேல இருந்து பாத்தீங்கன்னா நம்ம போட் விட்டுறாங்க. அம்மே வாவ் கைஸ் பான் பண்ணிட்டாருங்க. பயங்கரமா நீ பறக்க ஆரம்பிச்சிடலாம். ஆஹா மொபைல பாஸ்டா பிடிச்சிக்கிட்டு போலங்க. ஆஹா தண்ணியில பறந்துக்கு இருக்கு மொபைல் வேற. கைஸ் இங்க பாருங்க பறந்துக்கு இருக்கு. டாப் ஸ்பீட் எவ்வளவு போகும்? டாப் ஸ்பீடு பையா டாப் ஸ்பீடு how much kilometers? ஐயோ என்ற மோனே பறந்துக்கு இருக்கு. டாப் ஸ்பீட போறோம் கைஸ். நம்ம வந்து டாப் ஸ்பீட் எவ்வளவு கேட்டோம்? நான் டாப் ஸ்பீட்ல போயிட்டு இருக்காருங்க. என்னங்க பறந்துக்கு இருக்கு வண்டி. ஆனா ஸ்விம்மிங் தெரியாம கீழே விழுந்தாலும் சோடி முடிஞ்சு. பையா யாருக்கு நீச்சல் தெரியும்? சரியான ஸ்கிட் அடிச்சாருங்க. பயங்கரமா இருந்துச்சு. एक्स्ट्रा राइड एक्स्ट्रा 50 रुपीज देना पड़ेगा. मेरा लिविंग टू आलपी है ना. हमारे हम लोग है ना आलपी का आलपी करो. हम तो यहाँ का नहीं है ना, मैं अंडमान का. अंडमान ओके बाबूला सब्सक्राइब. चलो ओके ओके अल्टीमेट राइड. ओके अल्टीमेट राइड. ओके अल्टीमेट अल्टीमेट भैया. ஐயோ மொபைல்ல தான் தண்ணில போட்டு விளையாடிட்டு இருக்கோம். गाइस இங்க பாருங்க அல்டிமேட் ரைடிங். பை அல்டிமேட் கார்னரிங். गाइस நாம பாத்தீங்கன்னா பைக்ல தான் பாத்தீங்கன்னா கார்னரிங் பண்ணி பாத்துட்டீங்க. இப்போ பாருங்க நாங்க போட்ல கார்னரிங் பண்றோம். மொபைல் போச்சு. இஎம்ஐல வாங்கினது. ஐபோன் ஓகேங்க அவ்வளோதான் பற்றி நம்ம வந்துட்டோம். வலி விட்டுருச்சுங்க. இருங்க ப்ரோ மாடியில nice Alapi boys only. Okay Babula subscribe the video. Okay sure. Okay bro subscribe karo. Okay guys நம்ம பாத்தீங்கன்னா இப்ப ஹாஸ் சைடு போறோம். ஆலப்புழால வேற லெவலா இருக்க போகுது. சோலோ ரைடு நாங்க போறோம். வாய் குதிரை பேர் என்ன பேர் ப்ரோ? விக்ரம். டேய் എന്റെ കൂടെ തന്നെ വന്നാങ്ങനെ ഓടിക്കളയല്ലേ. ഇത് இப்படி பிடிச்சல் தான் நின்றும்ல? இல்ல உண்மையாக சொல்ல போனால் ஆல் சைடு வேற லெவலாக இருந்துச்சுங்க. நம்ம சோலோ ரைடு பண்ணி வீடியோ எடுக்கலாம்னு ஐடியா பண்ணோம். ஆனால் சோலோ ரைடு தரலேன்ட்டாருங்க. அவ்வளோ நம்ம இங்கே பார்த்து முடிச்சு நம்ம கிளம்பிட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு அவுச்ச முட்டை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பழம்பொரி, அப்புறம் பிரெட்டு வடை இருக்குங்க. நம்ம பார்த்தீங்கன்னா ஒன்று பழம்பொரின்னு வாங்கியிருக்கோம். சரியான ஸ்வீட்டாக இருக்குங்க.
வாழைப்பழத்தை வந்து லைட்டாக பொரிச்சு தராங்க, நல்லா இருக்கு. போயிட்டாடா. ஓகேங்க, பாய். ஓகே பாய். லொக்கேஷன் ஆலப்புழா பீச். ஓகே, அவ்வளோதாங்க. நம்ம பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கிளம்பிட்டோம். வேற என்ன பிளேஸ் இருக்குது சுற்றி பார்க்குறதுக்கு? விசிட்டிங் பிளேஸ் மாராரி பீச். ஓகே ஓகே ஓகே. மிச்சம்லாம் பார்த்தீங்கன்னா மோட்டோ விழாவில் கண்டினியூ பண்ணுறேன். வாங்க பறக்க ஆரம்பிக்கலாம். வாவ், ஆமாம் நிறைய பேர் வராங்க. நமக்கு டைமிங் இல்லை ப்ரோ, இல்லைன்னா நம்ம போயிடலாம், இருந்துருக்கலாம். இங்கே லேட் ஆகுற காரணத்துல தான் நம்ம கொஞ்சம் வேகமாக போகணுங்க. பீஸா ஹாட் இங்கே கேஎஃப்சிக்கு வந்துட்டோம் நம்ம. கைஸ் நம்ம கேரளாவில் பார்த்தீங்கன்னா 106 ரூபாங்க. டீசல் வந்து 95 ரூபா. ஓகே ப்ரோ, பாய். பாபு விலாக் சப்ஸ்கிரைப்.